Hello everyone, welcome to my YouTube channel. நான் திவ்யா. 2025ல் நான் ஒரு 70+ புக்ஸ் ரீட் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு பிடிச்ச தமிழ் புத்தகங்கள் 10 to 1 அந்த ஆர்டரில் சொல்ல போகிறேன். 10th வஞ்சமகள் அப்படிங்கிற புத்தகம் எழுதினவங்க கு. அழகிரிசாமி அவர்கள். தமிழினி பதிப்பகம். பக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 174 பக்கங்களை கொண்டதாக இந்த புத்தகம் எழுதியிருப்பார். அதாவது அழகிரிசாமி அவர்கள் மேடையில் முதல்ல பண்ண நாடகம் இந்த வஞ்சமகள் அப்படிங்கிற ஒரு கதை. இது கம்பருடைய பிறந்த ஊர், அந்த அவதார ஸ்தலம்னு சொல்லுவாங்க இல்லையா, தேரெழுந்தூர். அதில் அந்த ஊரில் கம்பர் விழாவப்போ அரங்கேற்றிய நாடகம் தான் வஞ்சமகள். இந்த புத்தகத்தில் 4 நாடகங்கள் இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. கம்பருடைய சொற்களை தமிழ்நாட்டிலேயே முதல்ல நாடக வடிவில் கொண்டு வந்த புத்தகம் வஞ்சமகள். அது மட்டும் இல்லாமல் காதலோட உரிமையை அவ்வளோ அழகாக சொல்கிற ஒரு பெண்ணிய குரல் வஞ்சமகளோடது அப்படின்னு சொல்லி ஃபெமினிஸ்ட் எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தை பற்றி. இது ரொம்ப அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். அந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும். 4 கதையில் எனக்கு ஃபேவரட் வஞ்சமகள். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் சின்ன கதையாக கொடுத்துருப்பாங்க. அந்த கதையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கையில் எடுத்தால் வைக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நாடகம் கேட்டகரியில் கண்டிப்பாக இந்த புத்தகம் தேர்ந்தெடுத்து வாசிக்கலாம். 9th பாரதியின் கடிதங்கள். ரா. பத்மநாபன் அப்படிங்கிறவங்க எழுதினது. இது காலச்சுவடு பதிப்பகம். கடிதங்கள் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல். இப்போல்லாம் யாருமே பெருசாக கடிதங்கள் எழுதுறதில்ல. கடிதங்கள் எழுதி அது அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க அதை ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இல்லை. இப்போ ஃபோன் இருக்குது, கால் பண்ணுறோம், மெசேஜ் பண்ணுறோம், என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இமீடியட்டாக நம்ம பண்ணிடுறோம். அந்த காத்திருப்பே நமக்கு இருக்கிறதில்ல. ஆனால் அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அப்போ தான் அந்த ஒரு அன்பே நல்லாயிருக்கும். இது மெயினாக அவங்களுடைய மனைவிக்கு செல்லம்மா அவர்களுக்கு பாரதி எழுதின கடிதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது மட்டும் இல்லாமல் எட்டயபுரம் மன்னருக்கு முதல்ல ஒரு கவிதை கடிதம் எழுதியிருப்பார். அதுக்கும் அவங்களுடைய மனைவிக்கு எழுதின கடிதத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். அவங்க மனைவியை காதலி அப்படின்னு சொல்லி தான், என் அருமை காதலி அப்படின்னு சொல்லி தான் அந்த லெட்டர் எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதாவது அவங்களுக்கு 19 வயசுலேயே, அவருக்கு 19 வயசு, அவங்களுக்கு 12 வயசு இருக்கையில் கல்யாணம் ஆயிரும். அவங்க அத்தை வீட்டில் இருந்து தான் படிச்சிட்ருப்பார். இவங்க வேறு பக்கம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் அவருடைய நடை உடை பாவனையெல்லாம் வச்சு இவர் ஏதோ ஒரு இயக்கத்தில் சேர்ந்து தான் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பயந்து நீங்கள் உடனே என் மேலே பாசம் இருந்தால் வாங்க அப்படிங்கிற மாதிரி செல்லம்மா சொல்கிற மாதிரி, அதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கம்ஃபர்ட்டாக சொல்கிற விஷயங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய அந்த புத்தகம் முழுவதுலையுமே அவசரம், உடனே செய் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள், அதாவது இமீடியட்டாக சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார். விரைவில் இந்த மாதிரி சொல்லியிருப்பார். பிரார்த்திக்கிறேன், வேண்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவர் யாருக்கு லெட்டர் எழுதினாலும் எழுதியிருப்பார். 23 கடிதங்கள் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா தம்பிக்கு ஒன்று எழுதியிருப்பார், எட்டயபுரம் மன்னருக்கு எழுதியிருப்பார், மனைவிக்கு எழுதியிருப்பார். இவர் 15 வயசாக இருக்கிறதுலேருந்து இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுதின எல்லா கடிதங்களுமே அந்த புத்தகத்தில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. கடிதங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வாசித்து பார்க்கலாம். அடுத்தது 8th நான் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னா மஞ்சள் மகிமை. தோப்பா அவர்கள் எழுதின புத்தகம். நான் தோப்பா அவர்கள் புத்தகம் இதுதான் என்னுடைய முதல் புத்தகம். இதுக்கு முன்னாடி அவருடைய புத்தகம் வாசித்ததில்லை. இந்த புத்தகத்தில் பழக்க வழக்கம், சடங்குகள், விழாக்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும். மஞ்சள் பற்றி, விரலி மஞ்சள் பற்றி,
முதல்ல வந்து விரலியர் தான் வந்து மஞ்சள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நடனமாடுற பெண்கள், கூத்தாடி பெண்கள் தான் வந்து முகம் வந்து பொலிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பூசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். தாலியின் சரித்திரம் முதல்ல இப்போ ஒரு ஓரிரு நூற்றாண்டுகளாக தான் வந்து நம்ம தாலி யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி அப்படி யூஸ் பண்ணதில்லை. சங்க இலக்கியத்துலேயுமே வந்து மஞ்சள், இந்த குங்குமம், தாலி எல்லாமே வந்து மங்கள பொருளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆண்டாளோட பாடல்கள்லையுமே தாலி பற்றி எங்கேயுமே சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. சுமைதாங்கி எனும் பெண் எனும் சுமைதாங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம், மாலையை பற்றி சொல்லியிருப்பார், கோலம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகம் முழுவதும் அந்த சடங்குகள் பற்றி எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புத்தகம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 7th பெண் எனும் பகடக்காய் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஜீவசுந்தரி அவர்கள் எழுந்தது, ஜீவசுந்தரி அவர்கள். இது வந்து ஹெட் ஸ்டோரிஸு, 150 pages வந்து இருக்குது. இது வந்து ஹிந்து தமிழில் வந்து 2015-16 நாளிதழில் வந்த ஒரு இதை வந்து 30 வாரங்கள் வந்தது தான் வந்து 2024 புக் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. பொதுவாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஆண்களுடைய பார்வையில் தான் பார்ப்பாங்க. இப்போ வரைக்குமே இயங்கிட்டுருக்கு. மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்குது. பெண்களோட பார்வையில் பார்க்குறது இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க சமூகம் எவ்வளோ வந்து பெண்களை புறக்கணிக்கிறாங்க, அவங்களுடைய பார்வைகள் பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சிலது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு டெலிவரி அப்படின்னாலே முதலையெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இப்போல்லாமே வந்து நார்மல் டெலிவரினா அவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒரு குழந்தைய பிறக்குது அப்படிங்கிறத விட நார்மல் ஆகிறது எவ்வளோ வரவேற்கிறோம் அப்படிங்கிறது பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து நேரம் பார்த்து தான் வந்து அந்த குழந்தை வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பணத்துக்காக வந்து நார்மலாகக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட சிசேரியன் எல்லாம் பண்ணுறாங்க. பணத்துக்காக பண்ணுறாங்களா, அந்த மருத்துவமனைகள் அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, அதனால் அந்த டாக்டர்ஸ்க்கு என்ன, அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து ஜீவசுந்தரி அவர்கள் வந்து அடுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு இவ்வளோ கவுண்ட் இருக்கா சிசேரியன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு குழந்தை அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா அதை பராமரிக்கிற விஷயங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன் பெண்கள் மட்டுமே பராமரிக்கணும், ஆண்கள் ஈக்குவலாக எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, பெண்களுடைய ஒர்க் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா பார்த்துக்கிறாங்க. அது பசங்க கூட பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பற்றி எல்லாமே பேசியிருப்பாங்க. நிறத்தை பற்றி பேசியிருப்பாங்க, கருப்பா சிவப்பா அப்படிங்கிறது இன்னுமே அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது இல்லையா, அதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. தென் பண்டிகையோட நோக்கம், எவ்வளோ உழைப்பு வந்து பண்டிகைக்காக பெண்கள் படுறாங்க, அந்த சுமை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. நிறைய பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள் பேசியிருப்பாங்க. என்னதான் வந்து பெண்கள் கல்வி, நல்லா வேலை கிடச்சி வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி குடும்ப பொறுப்புகளை பார்த்து நடை உடை நாகரிகம்னு போயிட்டே இருந்தால் கூட ஜென்ரலாக எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு களிமண்ணாக இருக்கிற மாதிரி தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே முக்கால்வாசி பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் பல விஷயங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் இதுவும் ஒன்று. பெண்ணியம் சார்ந்து படிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகம் கண்டிப்பாக வாசிங்க. 6வதா என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு பார்த்தோம்னா அறம், ஜெயமோகன் அவர்கள் எழுதின 12 சிறுகதைகள் கொண்டதாக வந்து இந்த புத்தகம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா யானை டாக்டர், சோற்றுக்கணக்கு, உலகம் யாவையும், அந்த மாதிரி பெருவழி, அறம், இந்த மாதிரி கதைகள் சொல்லிகிட்டே போகலாம். இவருடைய நிஜ மனிதர்கள் பற்றி ஒவ்வொரு கதையிலையுமே இருக்கும். எனக்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த யானை டாக்டரில் ரொம்ப பிடிக்கும், மறக்கவே முடியாது. அதுபோல் தான் கத்தேல் சாஹிப், சோற்றுக்கணக்கு வர்றது, செட்டியாருடைய மனைவி அறம் புத்தகமில் வர்றது. அது மட்டும் இல்லாமல்
பெருவழியில் வர்ற கோமல் அவர்கள் அந்த அறத்தை காக்கிறதுக்காக அவங்க பண்ணுறது, அதுலேருந்து நழுவி வந்தாலும் அந்த இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார். அவருடைய எழுத்து அந்த மாயா ஜாலம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இதை வந்து ஒரு குழு வாசிப்பாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து வாசித்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபுல் புக்காக படிக்காமல் ஒரு சில புத்தகம் மட்டும் தனியாக வாங்கி கூட நீங்கள் வாசிக்கலாம். சொற்றுக்கணக்கு, யானை டாக்டர் அந்த மாதிரிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக எடுத்திங்கன்னா படிக்க முடியாட்டி கூட அந்த மாதிரி படிக்கலாம். அடுத்தது 5th சோளம் என்கின்ற பேத்தி, கண்ணன் அவர்கள் எழுதினது, கண்ணன் அவர்கள். இது வந்து ஒரு 10 வருஷமாக அவர் எழுதினது, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எழுதுறதா சொன்னார். இது வந்து ஒரு 30 அத்தியாயங்கள் மாதிரி எழுதியிருப்பார். குன்றுமேடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் வாழ்கிற மக்களுடைய சண்டைகள், மோதல்கள், பாலியல் அந்த செயல்பாடுகள், சமரசங்கள், சின்ன சின்ன சந்தோஷம், சண்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடக்கியதாக இருக்கும். என்னதான் வந்து காதல் அப்படின்னு வரும்போது அந்தஸ்தை வச்சு தான் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அது அந்த அந்த காதல் வந்து வெற்றியில் முடியுதா இல்லையா அப்படிங்கிறத அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. மெயின் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சோளம், உதடிக்கிழவி அப்படிங்கிறத அவங்கள வச்சு, அந்த சோளம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பூனே அப்படிங்கிற மேலே ஒரு லவ் வருது. ஆனால் அது அந்த அந்தஸ்து தான் வந்து அது தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ இதாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 30க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் அதுவுமே ஒன்று. 4th நாலுக்கட்டு அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் 5 லட்சத்துக்கு மேலே விற்ற புத்தகம், 5 லட்சம் பிரதிகள், 14 மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாசுதேவன் நாயர் அவர்கள் எழுதின புத்தகம், காலச்சுவடு பதிப்பகம். அதாவது 4 கட்டு குடும்பத்தில் நடக்கிற மோதல்கள், அதனால் நடக்கிற பின்விளைவுகள் பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. மெயின் கேரக்டர்னு பார்த்தோம்னா அப்புண்ணி. அவரை வச்சு தான் வந்து இந்த கதை நகரும். அவங்களுடைய அம்மா பாருக்குட்டி அப்படிங்கிறவங்க, அப்பா வந்து கோந்துண்ணி நாயர். பாருக்குட்டி அப்படிங்கிறவங்க 4 கட்டு வீட்டோட பொண்ணு தான். அவங்க வந்து அவங்க வீட்டில் வேறொரு கல்யாணம் பண்ண பார்ப்பாங்க. அவங்க ஒரு வயசு ரொம்ப அதிகமானவர். அதனால் வந்து கோந்துனி நாயரை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆகும். அப்புண்ணி நாயர் வந்து அந்த பையன் அப்புண்ணி வந்து 3 வயசாக இருக்கும்போதே வந்து அவங்க அப்பாவை வந்து சூழ்ச்சி முறையில் கொன்றுவாங்க, செய்தாலி குட்டி அப்படிங்கிறவர். இந்த கதையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, யார் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவரே வந்து அப்புண்ணிக்கு தேவையான நேரங்களில் வந்து கொடுக்குற அறிவுரை வந்து ஆலோசனைகள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவனுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு நாள் இப்படி தான் 17 வருஷத்துக்கு அப்புறம் துள்ளல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து விழா வந்து 4 கட்டு வீட்டில் இருக்கும். அங்கே வந்து அப்புண்ணி போகும்போது அவனை வந்து ரொம்ப படுத்தி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு நினைப்பான். இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்கும். வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் இதுவுமே ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சங்கரன் நாயர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க அப்புண்ணியோட அம்மாவுக்கும் சங்கரன் நாயருக்கும் உள்ள ஒரு அஃபேர் மாதிரி வரும். அதை அவன் எப்படி ஒரு சின்ன பையனாக இருக்கவன் பொறுத்துக்கிறான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. 3rd நான் சொல்ல போகிறது வந்து கமலாதாஸ் அவங்களுடைய என் கதை அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஒரு பெண்ணை பற்றி அவங்களோட உணர்ச்சிகள், ஆசா பாசம் அவ்வளோ அழகாக சொல்கிற புக் தான் வந்து என் கதை. இதில் வந்து அவங்களுடைய சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். ரொம்ப வயசான ஹஸ்பண்டு. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ இதாக ஷேர் பண்ணியிருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிமினேஷனு, முதல் முத்தம் பற்றி சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. தனிமை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரிலாம் கட்டமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க இழந்த விஷயங்கள், காதல், பார்ட்டி கல்ச்சர் பற்றி சொல்லியிருப்பாங்க. கொல்கத்தாவில் நடந்தது, இன்டிமசி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா அவங்களுடைய கஷ்டத்தை எப்படிடா ஒரு நாலுக்கட்டு தரவாட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைக்கு வந்து இந்த புத்தகம் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த புக்கை ரீட் பண்ணுங்கள். செகண்டாக நான் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா நான் சுடுமன் சொல்லுவேன். ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், அளவும் வைக்கும், ஆழமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப சோகமாக ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட் வரைக்கும் சோகமாகவே இருக்கும். நீங்கள் தான் ரொம்ப டவுனாக இருந்தால் கண்டிப்பாக படிக்காதீங்க. ஆனால் படிக்க வேண்டிய புக்கு. படித்தா ரொம்ப டவுன் ஆயிடுவோம். ஆனால் அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காங்க. சொல்லணும் அப்படின்னா சிறுவத்தூர் ஏரி அப்படின்னு அதுக்கு பக்கத்தில் கொடுமணல் ஏரிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் குலாலர் சமூகம் வந்து இருக்காங்க. மெயின் கேரக்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. மாயன், சங்குமணின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து மலர்விழின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து இறந்துருவாங்க. அப்படி தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். மலர்விழி இறக்குறதா கதையே ஸ்டார்ட் ஆகும். இவங்க வந்து குலாலர் சமூகத்தில் மாயன் தான் ஒரு பெரிய பர்சன். அவர் சொல்கிறத எல்லாருமே அங்கே கேட்பாங்க. அவர் என்ன சுடுமண் அவர் செய்கிறது தான் வந்து ரொம்ப ராசியானது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதாவது குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் அந்த சுடுமண் சிலை செய்கிறது, இப்போ கல்யாணம் அப்படின்னா நிறையா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் செய்கிறது, கொலுக்கெல்லாம் பொம்மை செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே வந்து அவர் பார்த்துட்ருப்பார். சுடுமண் வச்சு செய்கிற அந்த உருவங்கள், பொம்மைகள், அந்த மாதிரி தொழில் தான் வந்து இவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவங்க வந்து சேமன் நிறை கோட்டியா சம்திங் ஏதோ ஒரு ஊர். அங்கே வந்து ஒரு ஜமீன் வந்து சேமநிறை கோட்டை, அங்கே வந்து ஒரு ஜமீன் இருக்கார். அங்கே அந்த கோயிலுக்காக சில சிலைகள் செய்கிறதுக்காக தான் போவாங்க. அங்கே தான் வந்து மலர்விழி இறந்துருவாங்க. இது வந்து இன்டென்ஷனாக பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஒருத்தங்க கொண்டிருப்பாங்க. ஆனால் இந்த புத்தகம் இது சொன்னால் அது ட்விஸ்ட்டு வந்து ரிவீல் ஆயிரும். ஸோ எப்படி சொல்லலாம், இந்த குலாலர் சமூகம் வந்து தன்னுடைய அந்த பொண்ணே பறிகொடுத்தா கூட அதற்கு காரணமானவங்களை வந்து மன்னிக்க அந்த பெருந்தன்மை வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ரீட் பண்ண வேண்டிய புத்தகங்களில் இதுவுமே ஒன்று. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னா 2 புக் சொல்லுவேன். ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியல, அதனால் 2 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நினைவுத்தி, கமலா விருத்தாசலம் அவங்க எழுதின புத்தகம். அவங்களுடைய கதைகளை தொகுத்து வழங்கின புக்கு. 263 பக்கங்கள் இருக்குது. இதில் 22 கதைகள் இருக்குது. 15 கதைகள் வந்து காசு மாலை அப்படிங்கிற புத்தகத்தில் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா காசு மாலை அப்படிங்கிற கதை பிடிச்சது. குழந்தை மீனாள், அவளும் அவனும், முதலை சட்டை, சந்தேகம், காதல் பூர்த்தி, இதெல்லாமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். முதல்ல வந்து இனிஷியலாக அவங்க வந்து கமலாம்பாள் அப்படிங்கிற கமலாம்பாள் அப்படிங்கிற பேரில் தான் வந்து எழுதிட்டு வந்திருக்காங்க. புதுமை பித்தனுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவருடைய நேமை வச்சு நான் எந்த சலுகையுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சிறுகதையுமே வந்து தனித்துவமாக இருக்கும். வாசிக்க வேண்டிய புத்தகம். கண்டிப்பாக நினைவுத்தி வந்து ரீட் பண்ணுங்கள். காலச்சுவடு பதிப்பகம். இன்னொரு புக் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா கரையான் அப்படிங்கிற புத்தகம். சீர்சேன் முகோபாத்தியாய
அப்படிங்கிறவர் எழுதினது. வங்க மொழியிலேயே வந்து முதன்மை எழுத்தாளர்களில் இவருமே வந்து ஒருத்தர். தமிழில் மொழிபெயர்த்தது வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இது வந்து 155 பேஜஸ் இருக்குது. நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டது. ஒரு இளைஞனோட இப்போ வந்து அன்றாட வாழ்க்கையில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். அந்த அதிருப்தி, நிராசையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இந்த புத்தகத்து மூலிமா சொல்லியிருப்பார். ஷியாமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சு தான் சொல்லியிருப்பார். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ரிலேட் ஆகும். இது வந்து ரொம்ப இயல்பாக எந்த ஒரு அலங்காரமே இல்லாமல் நேரடியாக புட்டு வச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே சொல்லியிருப்பார். ஏன்டா நம்மளும் ஒரு ஒரு சில நேரத்தில் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் இல்லையா? அதாவது அவன் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். அவனுடைய ஹையர் அஃபீஷியல் ஒருத்தர் வந்து திட்டியிருப்பாங்க, வேசி மகன் அப்படின்னு சொல்லி திட்டியிருப்பாங்க. அதனால் அவன் டென்ஷன் ஆகிருப்பான். அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு வேலையை விட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் என்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறான், அவனுடைய எண்ண ஓட்டங்கள், அந்த இமேஜினரி தாட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அது வந்து அது கூட போராடுறதெல்லாம் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது யாராச்சும் பார்த்தா நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுப்பான். ஏன்னா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை நினச்சி சிரிப்பான். ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னு அவனுக்கே தெரியாது. ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு நிலையில இருந்தால் என்னென்னலாம் பண்ணுவோம். ஒரு மைண்டு ஸ்டேபிளாக இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் பண்ணுறதுக்கு ஒரு வேலையுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. யாராச்சும் ஒருத்தவங்களை பிடிச்சி வம்பிழுக்க, டென்ஷன் பண்ண, கொஞ்ச நேரம் கழித்து ஏன் நம்ம இப்படி பண்ணோன்னு யோசிக்க, அந்த மன ஓட்டத்தை வந்து அவ்வளோ சூப்பராக அந்த நுட்பத்தை வந்து கையாண்டிருக்காரு. எந்த புக் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, நினைவத்தையும் கரையானோ கண்டிப்பாக வாசிங்க. என்னுடைய பர்சனல் ஃபேவரட் இது ரெண்டும். ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் இதுதான். இது கூட ஒரு மித்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புக் பற்றி ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, உணர்வுகளோட அவ்வளோ பின்னி பிசைஞ்ச மாதிரி சூப்பராக அந்த எண்ண ஓட்டத்தை சொல்லியிருப்பார். இது எல்லாம் தான் வந்து என்னுடைய டாப் ஃபேவரட்ஸ். ஸ்பெஷலாக வந்து ஒரு 5 புக்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ புக்ஸ் சொல்லியுமே வந்து இன்னும் சில புக்ஸை சொல்லலைன்னா சொல்லணும்னு தோணுது. துப்பட்டா போடுங்க தோழி, கீதா இளங்கோவன் அவங்க எழுதின புத்தகம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷனில் நான் சொல்கிறேன். தென் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய பெண் அப்படிங்கிற புக்கு ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். நிறைய பெண்களை பற்றி எழுதியிருப்பார். மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் அவர்கள் எழுதினது. அந்த காட்டுயிர்கள் பற்றி அவ்வளோ சூப்பராக அந்த புக்கில் சொல்லியிருப்பார். தென் ஆக்கா பெருமாள் அவர்கள் எழுதிய அர்ஜுனனின் தமிழ் காதலிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதுவுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. தென் மாடசாமி அவர்கள் எழுதிய எனக்குரிய இடம் எங்கே அப்படிங்கிற புத்தகம். அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது. நுண்கலைகள் அப்படிங்கிற புக் நல்லா இருந்துச்சு. மாதுருபாகன், அதுக்கப்புறம் பூக்குழி ரீட் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பெஷல் மென்ஷனில் இந்த 5 புக்ஸ் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. இது எல்லாம் தான் வந்து 2025 நான் வாசித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள். நீங்கள் வந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிச்சிங்க, உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.